வணக்கம். இப்போ நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடுமலைப்பேட்டையிலேருந்துங்க ஒரு 14 கிலோமீட்டரில் மானுப்பட்டிங்கிற ஏரியாவில் ஒரு ஏக்கரா விவசாய நிலம், ஒரு ஏக்கரா தென்னந்தோப்பு பார்க்க வந்துக்கிறேங்க. இதை முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவசாய நிலங்க, பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கரா வந்து தென்னந்தோப்புங்க. உங்களுக்கு தார் ரோட்டு மேலேயே வந்து பூமி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க. ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 200 அடி பக்கம் வருங்க. பிஏபி வாய்க்கால் தண்ணி பாருங்கள். வாய்க்கால் தண்ணி பாய்ங்க, வாய்க்கால் தண்ணி முன்னாடியே போயிட்டுருக்கு பாருங்கள். நம்ம போய் பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து பிஏபி வாய்க்கால் போயிட்டுருக்குதுங்க. இந்த 2 ஏக்கராக்கு வந்து ஒரு 200 to 250 அடி ரோடு பேஸ் வந்துடுங்க. சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்குதுங்க. இந்த பூமி பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க. இதே தென்னந்தோப்புங்க. முன்னாடி பார்த்தது வந்து ஒரு ஏக்கரை விவசாய நிலங்க, பின்னாடி பார்க்குறது வந்து ஒரு ஏக்கர் தென்னந்தோப்புங்க. மரம் எல்லாமே காப்புக்கு வந்துருச்சுங்க. ஒரு 4-5 வயசுக்கு மேலே ஆச்சுங்க. எல்லாம் நாட்டு மரங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாட்டுக்கு வந்து ஆனப்பில் போட்டிருக்கிறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஏக்கராக்கு வந்து ஒரு கிணறுங்க, ஒரு போர்வெல், ஒரு 5 HP வந்து ப்ரீ சீரிஸ் வந்துடுங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏபி வாய்க்கால் தண்ணி பாய்ங்க. காடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் வடிவில் அமைஞ்சிருக்குதுங்க. மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான செம்மண் பூமிங்க. இது சுற்றியும் பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கமெல்லாம் வீடுகளாக இருக்குதுங்க. சுற்றி தென்னந்தோப்பு தான் அதிகமாக இருக்குதுங்க. கரெக்டாக மானுப்பட்டிலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 3.25 கிலோமீட்டர் வந்து நீங்கள் பூமிக்கு வந்துடலாங்க. உடுமலைப்பேட்டையிலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 14 கிலோமீட்டருங்க. திருமூர்த்தி மலையிலேருந்து வந்தால் 19 கிலோமீட்டருங்க. மடத்துக்குளத்துலேருந்து வந்தாலும் 19 கிலோமீட்டரில் பூமிக்கு வந்து சேர்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் பூமியோட வந்து மேகோட்டு பங்கில் வந்து தென்னந்தோப்பு போட்டாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பச்சை மிளகா போட்டிருக்காங்க, மக்காச்சோளம் போட்டிருக்கிறாங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஏக்கராங்க. மொத்தமாக தான் கொடுப்பாங்க, பிரித்து தனியாக கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பும் வேணும், விவசாய நிலம் வேணும் தொலைகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லேண்ட் சூட்டபுள் ஆகுங்க. நம்ம வாங்கி மாட்டு பண்ணைக்கு இது போகிற அப்படினாலும் போட்டுக்கலாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4-5 மாடு வச்சு பால் கறந்து ஊற்றிட்டு இருக்கிறாங்க. மரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மரம் வந்து இதே கண்டிஷன் நல்லா காப்புக்கு வந்துருச்சுங்க. எல்லா மரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றை கண்ட மாதிரி இதே கண்டிஷன் நல்லா காப்பில் இருக்குதுங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆனப்பழமும் மக்காச்சோளமும் பச்சை மிளகாயும் போட்டிருக்கிறாங்க. சுற்றியும் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு தான் அதிகமாக இருக்குதுங்க. வந்தால் போனால் தங்கறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்ஷீட் போட்ட மாதிரி வந்து அளவான வீடு ஒன்று இருக்குதுங்க. பூமியோட கிழவோடு பங்கு விவசாயம் இல்லைங்க, மேவோடு பங்கு வந்து தென்னந்தோப்பாக போட்டிருக்கிறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 ஏக்கராங்க. திருமூர்த்தி மலைக்கும் மடத்துக்குளத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே கிலோமீட்டருங்க. 19 கிலோமீட்டரில் வந்து நீங்கள் பூமிக்கு ரீச் ஆகிடலாங்க. முன்னாடி பங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பச்சை மிளகா போட்டிருக்கிறாங்க. ஃபுல்லாகவே காடு முழுசாக சொட்டு நீர் வசதி இருக்குதுங்க. நீங்கள் மீதி வேணால் வாங்கி தென்னந்தோப்பு பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாங்க. இதை வீடுங்க, அளவான சிம்ஷீட் போட்ட மாதிரி வீடு ஒன்று இருக்குதுங்க. ரெட்டக்கோ போட்டிருக்காங்க. முன்னாடி வந்து சிம்ஷீட் இழுத்து விட்டுருக்குறாங்க. பாத்ரூம் வசதியோடையே இருக்குதுங்க. வந்தால் போனால் தங்கறதுக்கு அளவான வீடுங்க. இதை கிணறுங்க. கிணறு பார்த்து தனி கிணறுங்க, ஜலமொழியே அமைச்சிருக்குது. தண்ணி பாருங்க மேலாலேயே இருக்குதுங்க. ஒரே ஒரு போர்வெல் இருக்குதுங்க. போர்வெல் ஓட்டுறது இல்லைங்க, கிணறு தண்ணி தான் ஓடிட்டு இருக்குதுங்க. சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 HP ப்ரீ சீரிஸ் வந்துடுங்க. கரெக்டாக மானுப்பட்டிலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 3.25 கிலோமீட்டரில் பூமிக்கு ரீச் ஆகிடலாங்க. பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து முறைப்படி அமைச்சிருக்குதுங்க. காடு வந்து செவ்வாய் வடிவில் அமைச்சிருக்குதுங்க. மொத்த ஏரியா வந்துங்க 2 ஏக்கராங்க. இதன் விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக வந்து 1,05,00,000 விலை சொல்கிறாங்க. மொத்தமாக தான் கொடுப்பாங்க, பிரித்து கொடுக்க மாட்டாங்க. தோப்பு 1 ஏக்கராங்க, விவசாயிகளும் 1 ஏக்கராங்க. மொத்த விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,15,00,000ங்க. அக்கம் பக்கமெல்லாம் சுற்றியும் வந்து வீடு இருக்குதுங்க. பிஏபி வாய்க்கால் தண்ணியும் பாய்ங்க. இந்த ஜோன் வந்து வாய்க்கால் தண்ணி பாய்ஞ்சிட்டு இருக்குதுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 ஏக்கராங்க.